நற்செய்தியில் வரும் இரு சீடர்களும் தம் பணியை செய்ய இருவராக இயேசு அனுப்பிய 72 சீடர்கள் கொண்ட குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இருவரில் ஒருவர் மட்டும் கிலோபியா என லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். பயத்தோடும் கலக்கத்தோடும் அஞ்சி நடந்த சீடர்கள் இயேசுடன் நடந்து வருவதை கூட உணர்ந்து இன்றைய முதல் வாசகமானது திருத்துதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் பேதுரு தாவீதின் அரசரை வார்த்தைகளை பற்றி கூறுகிறார். கடவுள் மீது தாவீது கொண்டிருந்த அன்பை பற்றி ஆண்டவர் தாவீதின் மனப்பக்கம் இருந்தார் என்றும் கூறுகிறார். வார்த்தைகள் 14 22 மற்றும் 31. பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் அடையறுத்து உள்ள திட்டத்தின்படியும் தாம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்டது மாசு மருவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள ரத்தம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைத்திரு வசனங்கள் 17 முதல் 21 முடிய. அன்பானவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிலிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையிலிருந்து உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். இது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மருவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள ரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட அவர் வழியாக நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். Amen.
சீடர்களும் இவர் இயேசுவிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவர் விளையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் விளையாடிக் கொண்டு வினவிக் கொண்டு சென்றபோது இயேசு நேரில் வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து கொள்ள முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் நோக்கி வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகமாட்டத்தோடு நின்றார்கள். அவர்கள் கிளியோபா என்னும் பெயருடைய ஒருவர் அவர்கள் மறுபடியாக எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்வுகளை தெரியாதோ என்றார். வழியில் இல்லாமல் உயிர்த்த அவர் போல எப்போதும் உலகத்தை வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்தியது. ஒரு முறை ஒரு நபர் பேசிக்கொண்டே வந்தார். அதாவது ஒரு பட்டிமன்றம் காதல் திருமணமா அதாவது பெற்றோர்கள் கூடி ஒன்றாக நிகழ்த்தக்கூடிய திருமணமா எது நல்லது என்று பேசிக்கொண்டே வரும்போது அறிவித்த ஒரு சத்தம் சொல்கிறார். அதாவது நீங்கள் எவ்வளவு பட்டிமன்றம் நடத்தினாலும் ஒரே ஒரு செய்கிறார். அதாவது காதல் திருமணம் என்பது தானே சென்று குடியில் உள்ளது. பெற்றோர்களால் நிகழ்த்தக்கூடிய திருமணம் நாம் முதலில் சேர்ந்து குடியில் தள்ளுவது என்று சொன்னார். அந்த குடியிலிருந்து நாம் அனைவருமே விடுதலை பெற வேண்டும் என்றால் இறைவனை நம்பி பயணிக்க வேண்டும். ஆழ்வார் திருமணம் எப்போதும் என்னுடைய இல்லத்திலே சிறப்பாக நடைபெற்று அது ஆசிரியமிக்க ஒன்றாக மாறியதை பார்க்கின்றோம். இந்த நாட்களே நாம் பல நேரங்களில் வலிமையாக விளைகின்றோம். ஏனால் பொருளாதார பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. பொருளாதாரம் வந்து நம்ம ஏதோ ஒரு பக்கம் வீடு விட்டோமோ என்று நினைக்கின்றோம். உறவுகள் பணத்தை பொருட்களோ சொத்தி பொருட்களோ பிரிப்பது ஏதோ நம்ம பக்கம் விழுந்து விட்டோம் என்று நினைக்கின்றோம். வேறு நண்பர்கள் கூட இருந்து பிரிப்பறிப்பது நாம் ஏதோ இறந்து விட்டோம் விழுந்து விட்டோம் என்று நினைக்கின்றோம். அந்த எண்ணங்கள் அனைத்தையும் கருத்துள்ளதாக மாற்றக்கூடியது இருந்தால் ஆண்மையை பிரசனம் மட்டுமே. ஆண்மையோடு நாம் இணைந்திருக்கிறது சிறப்பாக அனைத்தையும் தாண்டி நாம் நிதானமாக இருக்க முடியும். இல்லையென்றால் நாளையுமே பல வேதனைகளை அனுபவித்துதான் இருக்க வேண்டும். இந்த முதல் வாசகம் தெளிவாக சொல்கிறது. தாமரை பற்றி தாழ்வுக்குரிய வாழ்க்கையை சிறப்பாக கூட்டுக்குடியானது தெளிவாக்கப்படுகிறது. ஆண்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனால் அவர்களை மறுபடியும் விட மாட்டார். ஆண்களை அவர்கள் வைத்து நினைத்தார்கள், ஆனால் முடியவில்லை. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வடமையில் யாருமே பிரிக்க முடியாது. ஆண்களோடு நாம் இணைந்திருப்பது கண்டிப்பாக மீட்தல் முடியும். நாம் மீட்புகளாக இருக்க முடியும் என்பதை தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே நாம் இந்த சிந்தனைகளை நாம் மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுவோம் என்றால் நாம் அனைவருமே மீட்காக மாறுகிறோம் என்பதை நினைக்கிறோம். அதாவது கல்யாணம் நடக்கும்போது சொல்லுவாங்க, 3 முடிச்சு போது அப்படிதானே 3 முடிச்சு உடனே சொல்லுவாங்க. அந்த 3 முடிச்சு ஒரு 2 முடிச்சு தான் போகிறார். உடனே பக்கத்து போன ஏதா 2 முடிச்சு போட 3 முடிச்சு போட சொல்றது அதாவது பேசி முடிச்சுக்காக 3 லட்சம் தருகிறேன். ஆனால் 2 லட்சம் தான் தந்தார்கள். அவர் 2 முடிச்சு தான் போகிறேன் அழைக்கிறார். ஆனால் அந்த 3 வைத்து முடிச்சுகள் எதற்காக நாம் என்ன தெரியும். அதாவது நம்முடைய எண்ணத்தாலும் சொல்லாலும் செய்தாலும் நான் என்னுடைய மனைவியை தவிர நான் வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் என்பதுதான் அந்த 3 முடிச்சுகளுடைய அர்த்தம். அந்த இயக்கத்தில் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த எண்ணத்தை இல்லாமல் அவன் பணத்தை முதலில் வைத்துக் கொண்டிருந்தான். ஆக நாங்கள் நேரத்தை அதைத்தான் நாம் செய்து இருக்கின்றோம். நாம் திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கின்றோம்.
பணிகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதாலும் அதன் பயனாகிய முடிவில்லா பேன்பதை எங்களுக்கு அருளாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆகவே இவையாகவே தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசுவின் உடலும் இரத்தமும் ஆகி எங்களுக்கு இவை மாறுபலமாகி அவர் பாடல்கள் மக்களுக்கு தம்மை கையளித்த போது அவற்றை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரை இல்லத்தில் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Oh,
அதனால் நாங்கள் மாட்சிக்குரியவுடனே அனைவருக்கு வீட்டிற்கு வந்து சேர அருளாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, பங்கின் படியாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம்முடைய திருமகனின் ஈட்டிலும் வீட்டின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் வேதினையும் உங்களுக்கு அளிக்கிறோடு இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு இருக்க அருள்வாராக. அவரது வீழ்வார் முடிவில்லா விடுதலையிலும் பணியை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இலக்கத்திற்காக நினைவாக்கி முடிவை பெற்ற எங்கள் தகுதி பெறுவீர்களாக. திருவுடனே பரிந்துரை வழியாக எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரை ஆசீர்வதிப்பாராக. இறையன்பின் மகிழ சென்று வாருங்கள் திருப்பலி புரிந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. Kita